இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி ஜும்மா நாளில் இருக்கிறோம். இன்னைக்கு இரவு தூங்குறதுக்குள்ள நீங்கள் இந்த ஒரு சூறாவை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அசர்லேருந்து நீங்கள் இரவு வரையும் எப்போ வேணால் இதை செஞ்சுக்கலாம். முடிஞ்சால் அசர் நேரத்தில் செஞ்சுருங்க. ஏன்னா நம்ம நோன்பு வச்சுருப்போம். நோன்பு வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்கிறது, அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது பார்க்கும்போது நோன்புக்குண்டான நன்மையில் ஒரு அதிகப்படியான நன்மை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டினாலும் நம்ம நோன்பு திறந்துட்டாலும் என்ன நாட்களாக இருக்குது, இது ஒற்றைப்படை நாட்களாக இருக்கு. அப்போ ஒற்றைப்படை நாட்களாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம இரவுகள் பார்த்தீங்கன்னா சிறப்பான இரவு தான். வெறும் 27 மட்டும் சிறப்பிச்சுட்டு மற்ற இரவுகளை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த இரவுகளும் அமல்கள் செய்யறதுக்கு சிறந்த இரவுகள் தான். ஏன்னா நமக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவாக 10 இரவுகளில் எதுவாக நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு 10 இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு அமலையுமே ஒவ்வொரு இரவையுமே நம்ம லைலத்துல் கத்ராக சிறப்பித்து செஞ்சிட்டோம்னாவே நமக்கு அல்லாஹ் 10 லைலத்துல் கத்ருடைய நன்மையை கூட நம்ம கொடுக்கலாம். அதனால் நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கு பாருங்க. இனி வரக்கூடிய அனைத்து இரவுகளும் என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பிறை தெரியும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சும்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு அவ்வளோதான். அதோட நமக்கு நோன்பே முடிய போது கொஞ்சம் சிரமம் பார்க்காம இபாதத் செய்யுங்க. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூறாவை சொல்ல போகிறோம். இந்த சூறா பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு படிப்பினை தரக்கூடிய சூறாவாக இருக்குது. இந்த நாளில் இந்த கடைசி ஜும்மாவில் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அந்த சூறா தான் வல்ல ஸ்ரீ சூறா. நிறைய பேருக்கு நிறைய சூறாக்கள் இன்னும் அகுத்தீனாக்கள் கோசரும் இல்லை இதாஜாக நஸ்ருல்லாகவோ ஓத தெரியும். ஏன்னா அதை பற்றி சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வல்ல ஸ்ரீ சூறா ரொம்ப சின்ன சூறா தான். அதுக்குன்னு தனி சிறப்புகள் யாரும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சூறாவில் மனிதனுக்கு தேவையான 4 படிப்பினைகளை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். இன்னும் இந்த சூறா ஓதுறதுக்கே ரொம்ப சின்ன சூறான்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன சூறாவும் இருக்குது. நிறைய பேர் மனப்பாடமும் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ஓதுறதுக்கு ரொம்ப ஒன்றும் டைமும் ஆகாது. சும்மா நீங்கள் உட்காந்திங்கன்னா 11 தடவை ஓதுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த சூறாவில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓதுங்க. இந்த நாளுடைய எல்லா சிறப்புமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். அந்த சூறா பாருங்கள். வல்ல ஸ்ரீ, காலத்தின் மீது சத்தியமாக. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காலத்தின் மீது சத்தியமாகங்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணுறான்னா அதில் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அவனுடைய படைப்பாக இருக்கனால அவன் மட்டும்தான் சத்தியம் செய்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கான். அப்போ காலத்தை வச்சு என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதனால தான் காலத்தை குறை சொல்லாதீர்கள். அல்லாஹு தான் என்ன பண்ணுறான்? காலமாகவும் இருக்கிறான். அதனால் அல்லாஹு படைத்த காலத்தை குறை சொல்வது நமக்கு அனுமதிக்கப்படாதது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி வெயில் கொளுத்துது, நோன்பு வைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. காலத்தை எப்போதுமே நம்ம மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பனி பெஞ்சாலும் நம்ம வாழக்கூடிய காலத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்திருக்கான். அல்லாஹ் தான் காலமாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. அப்போ முதல் விஷயமே அல்லாஹ் சத்தியம் பண்ணிடுறான். சத்தியம் பண்ணுறதை எதுக்காக சத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறான். இன்னல் இன்ஷானும் லஃபீ ஹுஸ்ரு, மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹுவே சத்தியம் பண்ணி சொல்கிறான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னா அப்போ மனிதன் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அப்போ நம்ம நஷ்டம் அடையாதவங்க யாருன்னு கேட்டால் அதுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஷாலிஹாத்தி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸபர். ஆனால் யாரை தவறன்னு பார்த்தா, யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்கள தவறும், இன்னும் நல்லதை ஏவி கெட்டதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை தவறவும், இன்னும் பொறுமைசாலிகளை தவறவும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா இந்த 4 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்காங்க. யார் யார்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஷாலிஹாத்தி, அதாவது ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள். இப்போ நம்ம அமல் செய்கிறோம், ஆனால் அதில் ஈமான் இருக்கணும். நம்மள்ட்ட ஈமான் இருக்குது ஆனால் அமல் செய்யலைனாலும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குறை தான். அப்போ ரெண்டுமே இருக்கணும். ஈமானும் இருந்து நல்ல அமல்களும் செய்யணும். நல்ல அமல்கள் அப்படிங்கிறது தொழுகிறது ஓதுறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையுமே நமக்கு நல்ல அமல்கள் தான். அப்போ ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யணும். அந்த 2 விஷயம். அதுக்கப்புறம் வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸபர், அதாவது பொறுமையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒருவருக்கொருவர் உபதேசித்து நம்ம என்ன பண்ணணும்? நல்லதை அனுமதித்து கெட்டதை தடுத்தவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உபதேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 4 நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே நஷ்டவாளிகள், இந்த 4 பேர் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். அதனால் இந்த ஒரு சூறா மனிதனுக்கு படிப்பினை. மனிதன் இந்த 4 விஷயத்தை பின்பற்றினால் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லிட்டு. அதனால இதை உணர்ந்து ஓதுங்க. இந்த 4 விஷயத்தை வாழ்க்கையில் பின்பற்றுங்க. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய முழு பலன் கிடைக்கும். நமக்கு குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்கள்லாம் ஏதாவது ஒரு படிப்பினையை நோக்கி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சும்மா ஓதனா மட்டும் பத்தாது.
அதை பின்பற்றுறது நமக்கு அவசியம். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.